நண்பர்களே, பேரறிஞர் அண்ணாவுடைய பர்த்டே அன்னைக்கு நம்ம வீடியோ ரெகுலரா ஃபாலோ பண்றவங்க இந்த தேதியில இந்த வீடியோ போடுவேன்னு கணிச்சிருப்பீங்க. ஸோ தமிழ்நாட்டினுடைய முதல் காங்கிரஸ் அல்லாத முதலமைச்சர் 1967ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பவுண்டர் ஏடிஎம்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இவருடைய பேரு தான் கட்சி பேருக்கு முன்னாடி இருக்கு. கட்சியினுடைய கொள்கை என்னன்னு கேட்ட பொழுது எம்ஜிஆர் சொன்னது என்னன்னா, ஏடிஎம்கேவோட பவுண்டர் எம்ஜிஆர் சொன்னது அண்ணாயிசம். அண்ணாவுடைய கொள்கை என்னவோ அதுதான் என்னுடைய கட்சி கொள்கை. ஒரு ஒரு தனிநபருடைய கொள்கையை கட்சி கொள்கையா சொன்னது இங்கதான் முதல் தடவை. ஏன்னா கேபிட்டலிசம் இருக்கும், கம்யூனிசம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஐடியலிசம் தான் அண்ணாதுரையோடது. இவரை பத்தி நம்ம பார்க்கலாம். டிஎன்பிசி சிலபஸ்ல இருக்காரு, அதனால நம்ம பார்க்கிறோம். நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. 1909 செப்டம்பர் மாசம் 15ஆம் தேதி பிறக்கிறார் காஞ்சிபுரத்துல. காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை, CN அண்ணாதுரை. அம்மா பேரு பங்காரம்மாள். ஆனா வளர்ந்தது பார்த்தோம்னா சித்தி கிட்ட. சித்திய தொத்தான்னு சொல்லுவார் ராஜாமணி அம்மா. பச்சையப்பன் கல்லூரியில படிச்சிருக்காரு. பச்சையப்பன் பள்ளியில படிச்சிருக்காரு. பச்சையப்பன் கல்லூரியில படிச்சிருக்காரு. பச்சையப்பன் ஸ்கூல்ல படிச்சதுக்கு அப்புறமா 1927ல 1927ல பார்த்தோம்னா கிளர்க்கு வேலை காஞ்சிபுரத்துல கிளர்க்கு வேலைக்கு சேர்றாரு குரூப் 4ல. கிளர்க்கு வேலைன்னு சொன்னோடனே நமக்கு 2 பேர் ஞாபகம் வருவாங்க. ஒண்ணு அண்ணாதுரை கிளர்க்கா இருந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர். இன்னொருத்தர் பார்த்தோம்னா ராபர்ட் கிளைவ் கிளர்க்காக வேலைக்கு சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில டியூப்லேவால் சிறைபிடிக்கப்பட்டு அங்கிருந்து உடம்புல கரியை பூசிட்டு கடலூர் வரைக்கும் நடந்தே போய் ஆற்காட்டை கேப்சர் பண்ணி ஆற்காட்டு வீரர் என்று பேர் எடுத்து இந்தியாவையே வென்றவர், கான்டினென்டல் எம்பரர், கண்ட பேரரசர். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆற்காட்டு வீரர், இப்படி பேரை எடுத்த ராபர்ட் கிளைவ் ஒருத்தர். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்முடைய CN அண்ணாதுரை. அதே மாதிரி செப்டம்பர் மாசம் அப்படின்னு சொல்லும் பொழுது செப்டம்பர் 5ஆம் தேதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் பர்த்டே, டீச்சர்ஸ் டே. அதே செப்டம்பர் 5ஆம் தேதி பிறந்தவர் தான் வஉசி 1872ல. அவருடைய பேச்சு, வஉசியினுடைய பேச்சு, வஉசியினுடைய பிரசங்கத்தையும் பாரதியாருடைய பாடலையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் தெழும், 5 நிமிடத்தில் நாடு விடுதலை பெறும். சொன்னது யாரு? வஉசிக்கு 40 ஆண்டு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்த பின்கே. 5 நிமிஷம் நீங்க பேசினாவே நாடு விடுதலை அடைஞ்சிரும், இன்னுமே நீ வெளியில் இருக்க கூடாது, 40 வருஷம் உள்ள இருந்து சொல்லி தண்டனை கொடுத்தார் பின்கே. அப்படி ஒரு பேச்சு வஉசியோடது. அந்த மாதிரி பேசக்கூடியவங்க தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் சிறந்த பேச்சாளர் நம்முடைய CN அண்ணாதுரை. அவரை பத்தின நூல் தொகுப்பு பார்த்தோம்னா மாபெரும் தமிழ் கனவு. இதே மாதிரி கலைஞர் கருணாநிதிக்கு தெற்கிலிருந்து ஒரு சூரியன், எங்கள் தலைவர், என்றும் தமிழர் தலைவர் பெரியார் அப்படிங்கிறது பெரியாருக்கானது. இதெல்லாம் நூல் தொகுப்புகளா போட்டிருக்காங்க. இப்ப அண்ணாதுரைக்கு பார்த்தோம்னா 1927ல கிளர்க்கு வேலையோட அப்படியே விட்டுருக்கலாம். அதுக்கப்புறம் 1930ல சென்னைக்கு வர்றாரு. பச்சையப்பன் காலேஜ்ல BA ஹானர்ஸ் எக்கனாமி சேர்றாரு. எக்கனாமி அவருடைய முக்கியமான சப்ஜெக்ட். அதே 1930ல 1930ல தலைவருக்கு 21 வயசு, கல்யாணம் பண்ணிடுறார். 21 வயசு அவருக்கு. பெரியாருக்கும் இவருக்கு இருக்கிற கேப் பார்த்தோம்னா 30 வருஷம். ஏன்னா பெரியார் பிறந்தது 1879 செப்டம்பர் 17. அதே செப்டம்பர் மாசம் தான் அண்ணாதுரை பிறக்கிறாரு, செப்டம்பர் 15 1909ல. இப்ப 1930ல அப்படின்னு பார்க்கும்பொழுது 1930ல ஒரு காலேஜ்ல படிக்கிறார். பெரியார் 1925ல சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிச்சு சிறப்பா நடத்திக்கிட்டு இருக்காரு. ஸ்டூடெண்டா இருக்கும்போது கேள்விப்பட்டிருக்காரு. ஆனாலும் அண்ணாதுரை படிப்புல ஆர்வமா இருக்காரு, நிறைய படிக்கிறாரு, படிச்சுக்கிட்டே இருக்காரு. கன்னிமாரா நூலகத்தை கரைத்து குடித்தவர். அன்னைக்கு தேதியில எவ்வளவு புக் லைப்ரரியில் இருக்கோ எல்லா புக்கையும் படிச்சிருக்காரு. எக்கனாமிக்ஸ்ங்கிறத ஒரு எடுத்து சப்ஜெக்ட். மற்றபடி உலக அரசியல், உலக இலக்கியம், தமிழ் இலக்கியம் எதை கேட்டாலும் பூந்து விளையாடியா வைப்பல. 1934 காலேஜ் முடிக்கிறார். முடிச்ச உடனே அவர் நீதி கட்சியில சேர்றதா பேராசிரியர் வெங்கடேசன் அவர் புக்ல போட்டிருக்காரு. பேராசிரியர் தர்மராஜ் என்ன சொல்றாருன்னா 35ங்கிறார். டிஎன்பிசி கொஸ்டின்ல 1935 தான் கொடுத்திருக்காங்க அவர் நீதி கட்சியில சேர்ந்தது. ஆக மொத்தம் 34 35 அவர் நீதி கட்சியில சேர்றார். சேருவதற்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அரசியல் இரட்டையர்களான சண்டே அப்சர்வர் ஆசிரியர் வி பாலசுப்ரமணியம் நம்பர் 1. இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தோம்னா ஜஸ்டிஸ். ஏன்னா நீதி கட்சி அப்படிங்கிறதுல நீதி கட்சியினுடைய பவுண்டேஷன் 1916க்கு போனோம்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன். இந்த சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன்ல 3 பத்திரிகை இருக்கு. தமிழ்ல நம்ம பார்த்தோம்னா திராவிடன், தெலுங்குல ஆந்திர பிரகாசிகா, இங்கிலீஷ்ல ஜஸ்டிஸ். அந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பேர்ல தான் அந்த கட்சிக்கே ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிற பேர் வருது. இந்த ஜஸ்டிஸ்ல இருக்கக்கூடிய டிவி நாதன் அவரும் பாலசுப்ரமணியம் 2 பேரும் தான் அண்ணாதுரை நீதி கட்சியில் சேருவதற்கு காரணம். அப்ப இருந்த சென்னை மேயர் வாசுதேவ் கிட்ட டிரான்ஸ்லேட்டரா வேலைக்கு சேர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்ல,
மேயர் பாசுதேவ் நடத்தி வந்த பாலபாரதி இதழ் வந்து அந்த பொறுப்பு அண்ணாதுரையிட்ட கொடுத்திருக்காங்க. நவயுகம் அப்படிங்கிற இதழ் காஞ்சி மணிமொழியார் நடத்தி வந்திருக்காங்க. அதுல எடிட்டரா சேர்ந்திருக்காரு. இப்படி தன்னுடைய வேலைய மொழிபெயர்ப்பு எழுத்து அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அண்ணாதுரை கட்சியில சேர்ந்து. இப்படி இருக்கக்கூடிய அண்ணாதுரைய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. 1935 திருப்பூர்ல நடக்கக்கூடிய செங்குந்தர் இளைஞர் மாநாட்டுக்கு போறாரு. அங்கதான் அண்ணாதுரை தன்னுடைய குருவை கண்டுபிடிக்கிறார். பெரியார் ஈவேராவுக்கு அவருக்கு சந்திப்பு 1935ல. 35ல சந்திச்சதுக்கு அப்புறமா திரும்ப அண்ணாதுரை வர்றாரு. நல்லா பேசக்கூடியவராச்சே அண்ணாதுரை, நீங்க ஏன் தேர்தல நிக்க கூடாது அப்படிங்கிறாங்க. இந்த நீதி கட்சி என்பது 1916 ஆரம்பிக்கப்பட்டு 1920 ஆட்சியை பிடிச்சிருச்சு. ஏற்கனவே நீதி கட்சிக்கு ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன். நீதி கட்சிக்கு அப்புறம் பெரியாருக்கு ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருக்கேன். பார்ட் அப்புறம் பார்க்கலாம்னு சொன்னேன். நீதி கட்சி 1920 சுப்பராயல் ரெட்டி முதலமைச்சர். 23க்கு அப்புறம் பார்த்தோம்னா நமக்கு பனகல் வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் 26ல இருந்து சுப்பராயன், 30ல இருந்து பார்த்தோம்னா முனுசாமி, அவருக்கு அப்புறம் பார்த்தோம்னா பொப்பிலிக்கு அப்புறம் இடையில வந்து பிடி ராஜன் இருப்பாரு, கூர்ம வெங்கட்ரமணன் ரெட்டி இருப்பாரு. அவர் தான் கடைசியில நீதி கட்சி 37ஓட நீதி கட்சியோட சகாப்தம் முடிஞ்சு போச்சு. அண்ணாதுரை எப்ப உள்ள போறாரு? 35ன்னு வச்சுக்கோங்க. அண்ணாதுரை உள்ள போய் எந்த கட்சியில உள்ள போறாரோ அந்த கட்சி 2 வருஷத்துல காலி. 1935 அண்ணாதுரை செங்குந்தர் இளைஞர் மாநாட்டுல பெரியார சந்திக்கிறது அவருக்கு ஒரு திருப்பு முனை. அவரை பார்த்ததுக்கு அப்புறமா திரும்பி இங்க வந்து 1936 பெத்துநாயக்கன்பேட்டை அப்படின்னு ஒரு தொகுதியில அண்ணாதுரை என்ன பண்றாருன்னா சென்னை மாநகராட்சியில ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன்ல போட்டி போடுறாரு. கவுன்சிலர் தேர்தலில் அண்ணா நிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, அண்ணாவுடைய பேச்சுக்கு எல்லாருமே அடிமையாச்சு, அப்படி பேசுறவராச்சே இப்படி பேசுறவராச்சே, கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அண்ணாதுரை தோற்கடிக்கப்பட்டார். கவுன்சிலர் எலெக்ஷன்ல தோற்கடிக்கப்பட்டார். அப்ப அண்ணாதுரை வெங்கடேசன் புக்ல போட்டிருக்காரு, அரசியலில் ஜெயிப்பதற்கு, அரசியலில் வெற்றி பெறுவதற்கு, தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு பேச்சு உரிமை மட்டும், நம்ம வந்து பேச்சு திறமை மட்டும் பத்தாது என்பதை அண்ணாதுரை உணர்ந்து கொண்ட தருணம். அது பத்தலைன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டார். சோ எலெக்ஷன்ல தோத்து போயிட்டாருன்னா வெக்ஸா இருப்பார்ல. அடுத்து என்ன பண்றாருன்னா, ஏற்கனவே பெரியார பார்த்திருக்காருல, சோ குருஜியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சென்னையில ஸ்கூல் படிச்சு, காஞ்சிபுரத்துல ஸ்கூல் படிச்சு, சென்னையில காலேஜ் படிச்சு, கன்னிமாரா லைப்ரரியை கரைச்சு குடிச்ச அண்ணாதுரை ஈரோடு போறாரு பெரியார பார்க்கறதுக்காக. எங்க குரு இருக்காரோ அதுதான் குருபீடம், அங்கதான் கத்துக்க முடியும். அங்க போறாரு. அவர்கிட்ட போய் ஏற்கனவே அவர் யாரு பெரியாரு சம்பவம் தனியா பண்ணிட்டு இருக்காரு. 1923ல முதல் பிராமணர் அல்லாத காங்கிரஸ் தலைவரா அவர் வரும்போது அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரவர் வாவேசு. நம்ம எல்லாத்துக்கும் வாவேசு ஐயர் எப்படி தெரியும்? டிஎன்பிசி சிலபஸ் மூலமா தெரியும். ஆனா எப்படி அதுல படிச்சிருக்கோம்னா 1925ல வாவேசு சேரன்மாதேவியில குருகுலம் நடத்தினாரு. அந்த குருகுலத்துல பிராமணர்களுக்கு தனிப்பந்தி இருந்தது. இதை எதிர்த்து பெரியார் கேள்வி கேட்டார். காங்கிரஸ்ல இருந்து வெளியில வந்தாரு. அது மட்டும் இல்ல, பிராமணர் அல்லாதவர்களுக்காக இடஒதுக்கீடு கேட்டு வகுப்பு வாரி தீர்மானத்தை கொண்டு வந்தார். ஒரு தடவை இல்ல, 6 தடவை. எந்த தடவையுமே அந்த தீர்மானம் நிறைவேறல. கடைசி 1925 நிறைவேறல. அதனால பெரியார் வெளியே வந்தாரு. என்னதான் வாவேஸ் ஐயர் வாஞ்சிநாதனுக்கு பிரவுனிங் ரக துப்பாக்கியை சுட சொல்லி கொடுத்திருந்தாலும் அவரை நமக்கு படிக்கும் போது என்ன தோணுது? சேரன்மாதேவி குருகுலத்துல பிராமணர்களுக்கு தனிப்பந்தியா அப்படின்னு தோணுது. அப்ப அதுல இருந்து வெளியில வந்து பெரியார் சுயமரியாதை நடத்துறார். குடியரசு அவருடைய பத்திரிகை, ரிவோல்ட் அவருடைய பத்திரிகை 25ல 28ல 33 34 35 வரிசையா புரட்சி பகுத்தறிவு விடுதலை இந்த மாதிரி பத்திரிகை நடத்திக்கிட்டு இருக்காரு. இதுலதான் குடியரசுலையும் விடுதலையிலையும் எழுதுறதுக்கான வாய்ப்பு அண்ணாதுரை கிடைக்கும். இப்ப 37ல அண்ணாதுரை ஈரோடு போறாரு, குடியரசுல எழுதுறாரு, விடுதலையில எழுதுறாரு. இப்படி அண்ணாதுரை பெரியாரோட சேர்ந்து பத்திரிகையில் எழுத ஆரம்பிக்கிறார். 37ல துறையூர்ல நடக்கக்கூடிய சுயமரியாதை மாநாடு. ஏற்கனவே பெரியார் 25ல சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிச்சவரு 29ல சுயமரியாதை இயக்கத்துக்கு முதல் மாநாடு நடத்துறாரு. சென்னையில தான் நடக்குது, காஞ்சிபுரத்துல. அது WBS சவுந்தரபாண்டியன் தலைமை தாங்கிறார். இதே மாதிரியே 30 31ல வரிசையா மாநாடு நடக்குது. அதுக்கப்புறம் நம்மளுடைய 37 மாநாடு துறையூர் மாநாட்டுல அண்ணாதுரைக்கு, ஒரு இளைஞராக இருக்கக்கூடிய அண்ணாதுரைக்கு வாய்ப்பு கொடுக்கிறார் பெரியார். 37 மாநாட்டுல பிச்சு உதறாரு அண்ணாதுரை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கண்டன் வந்துருச்சா இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 37ல ராஜகோபாலாச்சாரி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வந்த உடனே இந்திய கட்டாய படமாக்குறார். இந்த இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாடே கொந்தளிக்குது, பயங்கரமான போராட்டம். 37ல பெரியார் அண்ணாதுரை 2 பேருமே கைது செய்யப்படுகிறார்கள். பெரியாரும் அண்ணாவும் ஒரே சிறையில் ஒரே தளத்தில் அடைக்கப்பட்டார்கள் 37ல.
37ல நீதி கட்சி தோற்கடிக்கப்பட்டுருச்சு. பெரியார் சுயமரியாதை இயக்கத்துல தான் இருக்காரு. அண்ணா தான் முன்னாடி நீதி கட்சியில் சேர்ந்தவர். இப்ப பெரியார சிறைச்சாலையில் வைத்து நீதி கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்படி அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது அவருக்காக தலைவர் உரையை வெளியில மாநாட்டுல வாசிச்சவர் தான் ஏடி பன்னீர்செல்வம். டிஎன்பிசி கொஸ்டின், பன்னீர்செல்வம் என்பவர் யார் அப்படிங்கறத கேள்வி. அவர் ஒரு நீதி கட்சி பிரமுகர் அப்படிங்கறத ஆன்சர். இப்ப 37ல உள்ள இருக்காங்க. 38ல வந்து பார்த்தோம்னா வெளியில வர்றாங்க. அவர் தான் 38ல நீதி கட்சியினுடைய தலைவர் பொறுப்பேற்கிறார். 38க்கு அப்புறம் 39 திராவிடர் மாநாட கூட்டுறாங்க. திராவிட நாடு திராவிடருக்கே அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கப்படுகிறது. 40ல பெரியார் என்ன பண்றாருன்னா ஜின்னாவை சந்திக்கிறாரு. டாக்டர் பி ஆர் அம்பேத்கரை சந்திக்கிறார். டாக்டர் பி ஆர் அம்பேத்கரை பெரியார் சந்திக்கும் பொழுது பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் இடையில் மொழிபெயர்ப்பாளராக இருந்தவர் அண்ணாதுரை. அதுக்கப்புறம் 41ல பெரியார் வட இந்தியா போறாரு. சிரதானந்தா காலேஜ்ல அங்க போய் அவர் பேசுறாரு. பெரியார் பேசுறத அங்கேயும் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றது அண்ணாதுரை. பெரியார் தமிழ் பேசுறதை விட அண்ணாதுரை இங்கிலீஷ்ல பேசுறது அவ்வளவு அருமையா இருக்கு. அண்ணாவையே பேச சொல்ல முடியுமா அப்படின்னு இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு, சிரதானந்தா காலேஜ்ல பேசுறதை கேள்விப்பட்டு லக்னோ யூனிவர்சிட்டில இருந்து போயிட்டாங்க. வாங்க பேச வாங்க அப்படிங்கிறாங்க. பெரியார் ஆர்வமா நான் வரேன் அப்படிங்கிறாரு. உங்களை கூப்பிடலங்க, உங்க சிஷ்ய பிள்ளை அண்ணாதுரையை கூப்பிடுறோம் அப்படின்னு சொன்னோடனே பெரியாருக்கு சுருன்னு கோவம் வந்துருச்சு. அண்ணாதுரை மொழிபெயர்க்கத்தான் வந்தாரே என்று அவர் உரையாற்ற வரவில்லை அப்படின்றாரு. அண்ணாக்கு லைட்டா கஷ்டமாயிருச்சு. அவரே என் குருநாதர் சொன்னாதான் வருவனு குருபக்தியோட வேணாங்கிறாரு. ஆனால் குருநாதர் என்ன சொல்லிட்டாரு, அவரு பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லவும் கஷ்டமாயிருச்சு. ஹரித்துவார்ல இருந்து வட இந்தியால இருந்து திரும்பி வந்த உடனே 1942ல மார்ச் மாசம் 8ஆம் தேதி அண்ணாதுரையால் ஆரம்பிக்கப்பட்டதுதான் திராவிட நாடு இதழ். டிஎன்பிசியில பல தடவை கேட்கப்பட்ட கேள்வி. இந்த திராவிட நாடு இதழை ஆரம்பிக்கிறாரு. திராவிட நாடு திராவிடருக்கே அப்படிங்கிறாரு. அதுல எழுதுறாரு. நிறைய பேர் அதை வாங்கி படிக்கிறாங்க. சர்க்குலேஷன் பயங்கரமா போகுது. அதனால பிரிண்ட் அடிக்க ஒரு பிரிண்டிங் பிரஸ் தேவைப்படுது. கையில காசு இல்ல, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அண்ணாதுரை 42ல நாடகங்களா எழுதி குவிக்கிறார். அப்பதான் சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம், வேலைக்காரி, ஓர் இரவு, கொலைகாரியின் கடிதங்கள், இந்த மாதிரி எக்கச்சக்கமா எழுதுறார். எல்லாமே நாடகங்கள். இப்படி நாடகங்களா எழுதுவோம். கல்கி இவரை பார்த்தா மாப்பசான்கிறாரு. இவர் ஒரு பக்கம் பெர்னாட்ஸா அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஜெர்மனியில் இருக்கக்கூடிய நாடகங்களான இப்சன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாவேந்தர் பாரதிதாசன் வந்து பார்த்தோம்னா அந்த வேலைக்காரி, ஓரிரவு, இதெல்லாம் நல்லா போகவும் இவரை வந்து என்ன சொல்றாருன்னா அறிஞர் அண்ணா அப்படிங்கிறார். பாரதிதாசனை அண்ணாதுரை வந்து பார்த்தோம்னா புரட்சி கவி அப்படிங்கிறார். புரட்சி கவிஞர் அப்படின்னு சொன்னவர் பெரியார். புரட்சி கவி அப்படின்னு சொல்றது அண்ணாதுரை. இப்படி அண்ணாதுரை அரசியல்ல இருந்தவர் பார்த்தா இலக்கியத்துல கொடி கட்டி பறக்கிறார். எழுதுறார். நாடகங்கள்லாம் பயங்கரமா போகுது. சிறுகதை எழுதுறாரு, கட்டுரை எழுதுறாரு, இது எல்லாமே எழுதுறாரு. வாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு புத்துணர்ச்சியா இருக்குது. அவர் எழுதுறத படிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கு, அதை கேட்டே இருக்கலாம் போல் இருக்கு. அந்த அளவுக்கு அண்ணாதுரையுடைய புகழ். அப்பதான் சினிமா துறை வளர்ச்சிக்கு வருது. சினிமால திரைக்கதை எழுதுறார். நல்ல தம்பின்னு ஒரு படத்துக்கு திரைக்கதை எழுதுறார். அதுவும் ஃபேமஸ் ஆகுது. நடிகர்கள் எல்லாம் வர்றாங்க. இந்த அளவுக்கு தமிழ் சினிமா, தமிழ் இலக்கியம், அரசியல் எல்லாத்துலயுமே அண்ணாதுரையோட பாப்புலாரிட்டி அதிகமாகுது. 1943, 44 இந்த மாதிரி இயர்ஸ்ல என்னன்னா கொஞ்சம் நீதி கட்சியில பிரச்சனை வருது. அப்ப 1944ல நீதி கட்சியில என்னதான் பெரியார் கூட சண்டை போட்டு வந்தாலும் ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய ஒரே சம்பந்தம், பெரியார் நீதி கட்சியின் தலைவர், அண்ணாதுரை நீதி கட்சியினுடைய பொதுச் செயலாளர். இந்த ஒரு சம்பந்தம். 1944ல சேலத்தில் நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டுல நீதி கட்சி என்பதை திராவிடர் கழகம் என்று மாற்றக்கூடிய தீர்மானத்தை அண்ணாதுரை கொண்டு வர்றார். அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. காங்கிரஸ்ல தலைவராக இருக்கக்கூடிய வரதராஜலு நாயுடு, யார் வரதராஜலு நாயுடு? வாரா அவர்களால் பாரதியாருக்கு மகாகவி பட்டம் கொடுத்த வாரா அவர்கள் தமிழ்நாட்டுடைய திரிகடிகங்கள் 3 பேர்த்த சொல்றாரு. அந்த 3 திரிகடிகங்கள்ல ஒருத்தர் தான் நம்முடைய வரதராஜலு நாயுடு. அந்த வரதராஜலு நாயுடு அண்ணாதுரையை நீதி கட்சியின் மூளை என்று வர்ணிக்கிறார். சுப்பிரமணிய சிவாவுடைய பிரபஞ்சமித்திரன் பத்திரிகை நொடிப்புல போகும்போது அதை வாங்கி நடத்துறவர் தான் வரதராஜலு நாயுடு. அந்த வரதராஜலு நாயுடு அண்ணாதுரையை நீதி கட்சியினுடைய மூளை அப்படிங்கிறார். இப்ப 44ல பேரை மாத்தியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா 45ல திருச்சியில மாநாடு. திருச்சி வந்தா திருப்பம், திருச்சி திருப்பு முனையாக அமையும் அப்படிம்பாங்க இல்லையா? திருச்சி மாநாடு. திருச்சி மாநாட்டுக்கு எல்லோரும் கருப்பு சட்டை தான் அணிய வேண்டும் அப்படிங்கிறார் பெரியார். கருப்பு எல்லாருமே அணிய வேண்டாம், கழக தொண்டர்கள் வேணாலும் அணியட்டும், மத்தவங்களை விட்டலாம் அப்படிங்கிறாரு அண்ணாதுரை. பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் இருக்கிற விரிசல் கொஞ்சம் அதிகமாகுது. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா
1947 ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திரம் கிடைக்குது. சுதந்திரம் கிடைச்சு பிரிட்டிஷ் போன உடனே பெரியார் என்ன சொல்றாருன்னா துக்க நாள் அப்படிங்கிறாரு. அண்ணாதுரை திராவிடர்களுக்கு அது இன்ப நாள் அப்படிங்கிறாரு. ஒருத்தர் துக்கம்ங்கிறாரு, ஒருத்தர் இன்பம்ங்கிறாரு. 48 நீதி கட்சி, அதாவது திராவிட கழகமாக மாறின திராவிட கழக மாநாடு 48 ஈரோட்ல நடக்குது. பெரியாருடைய சொந்த ஏரியா ஈரோடு. அங்க நடக்குது 48 மாநாடு. அண்ணாதுரைக்கு பெரியாருக்கு ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, முகச்சலாவே போயிட்டு இருக்கு. ஆனாலும் பெரியார் உணர்ச்சி வசப்பட்டு மாநாட்டு மேடையிலேயே இப்பொழுதே நான் சாவி கொத்தை கழக பெட்டி சாவியை எடுத்து அண்ணாதுரையிடம் கொடுத்து விடுவேன் அப்படின்னு உணர்ச்சி பொங்க பேசுறாரு. அப்படி சொல்லிட்டு 49 மணியம்மையை திருமணம் முடிக்கிறார் பெரியார். ஏகப்பட்ட காரணம் இருக்கு. ஏற்கனவே மணியம்மை திருமணம் என்பது வெங்கடேசன் அழகா போட்டிருக்கார். வெங்கடேசன், பேராசிரியர் வெங்கடேசன் அழகா போட்டிருக்கார். என்ன சொல்றாரு அப்படின்னா, திருக்குறள்ல பீலிவை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின், அதாவது மயில் தொகையே ஆனாலும் அளவுக்கு மீறி வண்டியில ஏத்தனா வண்டியினுடைய அச்சு முறிந்துவிடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அதே மாதிரிதான் மணியம்மை பெரியார் திருமணம் மயில் தொகை மாதிரி. ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கும் பொழுது ஒரு சின்ன பிரச்சனையை மேல வச்சோன்னே வண்டியோட அச்சு முறிந்து விட்டது. அண்ணாதுரை தன்னுடைய தம்பிகளோட சேர்ந்து, கலைஞர் கருணாநிதி இருக்காரு கூட, மதியழகன் இருக்காரு, நெடுஞ்செழியன் இருக்காரு, ஈவிகே சம்பத் இருக்காரு, பெரியாருடைய அண்ணன் பையன், இப்படி எல்லாரும் சேர்ந்து பிரிஞ்சு வர்றாங்க. பிரிஞ்சு வந்து 1949 செப்டம்பர் மாசம் 17 பெரியாருடைய பர்த்டே அன்னைக்கு ராபின்சன் பூங்கால கொற்ற மலையில திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த டிஎம்கே அப்படிங்கிறது 1949 ஆரம்பிச்சுக்கிறார். 49 18 வருஷம் பெரியாரும் அண்ணாவும் பார்த்துக்கவே இல்லை. பெரியார போய் திரும்பவும் அண்ணா எங்க பாக்குறாருன்னா திருச்சியில பாக்குறாரு. தேர்தலில் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் பாக்குறாரு. 1967 அண்ணா. அவ்வளவு வருஷம் ரெண்டு பேருக்கு கடையில கேப் ஆகி போச்சு. இது கடையில பெரியார் பார்த்தோம்னா அண்ணாதுரைக்கு எதிராக காமராஜர் கூட சேர்ந்தாரு, அண்ணாதுரைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாரு. சம்பவம் ஒரு மாதிரி போயிட்டே இருக்கு. 49 கட்சி ஆரம்பிக்கிறார். 1950 ஆரிய மாயை அப்படிங்கிற புத்தகம் எழுதுறது தடை செய்யப்படுகிறது. அண்ணா கைது செய்யப்படுகிறார். 52 தேர்தல் வருது, 1952. இந்த தேர்தல்ல திராவிட முன்னேற்ற கழகம் கலந்துக்கல. ஆனால் கட்சி வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கு. 52க்கு அப்புறம் 1953 பார்த்தோம்னா ராஜாஜியினுடைய குலக்கல்வி திட்டம், அதுக்கு பயங்கரமான எதிர்ப்பு கிளம்புது. பெரியாரும் எதிர்க்கிறாரு, அண்ணாவும் எதிர்க்கிறாரு. 54 காமராஜர் முதலமைச்சர் ஆறார். காமராஜர் முதலமைச்சர் ஆன உடனே அது வரைக்கும் ஆரியம் திராவிடம் பிராமணர் அல்லாதாரும் சொல்லும் பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு எப்ப ஒரு நான் பிராமின் காமராஜர் முதலமைச்சராக பதவி ஏற்கிறாரோ அப்பவே ஆன்டி பிராமின் காங்கிரஸ் கட்சி பிராமணர்கள் கட்சி அப்படிங்கிற தியரி வைக்க முடியல. அப்ப அண்ணா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். அப்பதான் நமக்கு எக்கனாமில 5 ஆண்டு திட்டங்கள் வரும். 1951 56. இப்ப அண்ணா என்ன சொல்றாருன்னா, வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது, நமக்கு சரியான திட்டங்கள் இல்ல, நமக்கு சரியான பணம் வர்றதில்ல அப்படின்னு எக்கனாமிக் ஆங்கிள். அவர் யாரு? எக்கனாமி படிச்சவர், பிஏ எக்கனாமிக் ஹானர்ஸ் படிச்சவர். அது மட்டும் இல்ல எல்லாத்தையுமே படிச்சவர். அப்ப இந்த மாதிரி அண்ணாதுரை அரசியல் பண்றாரு. 56 திருச்சி அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. திருச்சியில மாநாட்டை கூட்டி தேர்தலில் நிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு அண்ணாதுரை மக்கள்கிட்ட கருத்து கேட்டு தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடும் அப்படின்னு முடிவு பண்றாரு. அதே 56 தான் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் வேண்டும் அப்படின்னு விருதுநகர்ல சங்கரலிங்கனார், காமராஜருடைய சொந்த தொகுதி, அங்க பார்த்தோம்னா விருதுநகர்ல சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருக்காரு. 76 நாட்கள் 76 days உண்ணாவிரதம் இருக்கார். அக்டோபர் மாசம் 13 1956 இறந்து போறாரு. அவர் உண்ணாவிரதம் இருக்கும் போது காமராஜர் கேட்கிறாரு, அண்ணா கேட்கிறாரு, கக்கனையா சொல்றாங்க உண்ணாவிரத்தை விட்டுருங்க அப்படின்னு. கேட்கல, செத்தே போயிட்டார். அதுக்கு முன்னாடியே ஆந்திராவை பிரிச்சு தரணும் அப்படின்னு சொல்லி பொட்டிசிறு ராமலு உண்ணாவிரதம் இருந்தார். அப்பவும் அவர் சாக விட்டாங்க. செத்ததுக்கு அப்புறமா 4 நாள் கழிச்சு அண்ணா நேரு சொன்னாரு தனியா ஆந்திரா பிரிச்சு தர அப்படின்னு. ஆனா இங்க சங்கரலிங்கனார் இறந்ததுக்கு அப்புறமும் தமிழ்நாடு பிரிக்கப்படவில்லை. 1957 அண்ணாதுரை தேர்தலை சந்திச்சார். ரொம்பலாம் இல்ல, 15 எம்எல்ஏ, வெறும் 15 எம்எல்ஏ. இந்த பக்கம் காங்கிரஸ்ல 150 பேர் இருக்காங்க. 15 எம்எல்ஏ வச்சுட்டு அண்ணாதுரை தீர்மானம் கொண்டு வர்றார். தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். பெயர் மாற்ற முடியுமா? வெறும் 15 பேரை வச்சு முடியாது. ஏன்னா அக்கார்டிங் டு நமக்கு ஆர்டிகல் 4 படி ஒரு மாநிலத்தினுடைய பெயரை மாற்றுவதற்கு குடியரசுடைய முன்னொப்புதல் தேவை. அந்த மசோதாக்கு ஒரு மாநில சட்டமன்றத்துல பெரும்பான்மையில தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும்.
அதுக்கப்புறம் அதை பார்லிமெண்ட் கன்சிடர் பண்ணலாம், பண்ணாமலும் போலாம். இப்படிப்பட்ட சட்ட சிக்கல்லாம் இருக்குது கான்ஸ்டிடியூஷன் படி. அப்ப வெறும் 15 பேரை வச்சு பண்ண முடியாது. ஆனாலும் அண்ணாதுரை விளக்கம் அவரே கொடுக்கிறாரு. எதற்காக நான் கொண்டு வந்தேன்னா, காமராஜரை பார்த்து நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். தமிழ்நாடு இருக்கு, தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் வேண்டாம்னு சொல்லக்கூடிய 150 தமிழர்களை எங்கிருந்து நீங்க கூட்டிட்டு வந்தீங்க? நீங்கள் எல்லோரும் தமிழர்களா? அப்படின்னு ஒவ்வொருத்தர் மூஞ்சியா பாக்குறாரு. ஏன் என் பேர் வேணாங்கிறீங்கன்னு 57ல அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. அடுத்த 10 வருஷம் கழிச்சு 1967ல அண்ணா முதலமைச்சர். ஜூலை மாசம் 18ஆம் தேதி வரலாற்று சிறப்பு மிக்க அந்த தீர்மானம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படுகிறது. தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. சோ 57 எலெக்ஷனு 15 பேரு. 15 பேரையுமே அண்ணாதுரை கட்டுக்கோப்பா வச்சிருக்காரு. அவரே காஞ்சிபுரம் தொகுதியில எம்எல்ஏ. இப்படி ஒரு எம்எல்ஏ எப்படி இருக்கணும், என்னெல்லாம் பேசணும், எப்படி எல்லாம் நடந்துக்கணும், எல்லாத்துக்கும் நீங்க முன்னுதாரணமா இருக்கணும், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து டீமை ட்ரெயின்டா வச்சிருக்காரு. விளைவு என்னாச்சுன்னா 1962 எலெக்ஷன், 62 எலெக்ஷன் போறதுக்கு முன்னாடியே யார் கூட கூட்டணி சேரலாம் அப்படின்னு ஒண்ணு வரும்பொழுது 1959ல சுதந்திரா கட்சி ஆரம்பிச்ச ராஜகோபாலாச்சாரி டிஎம்கே கூட கூட்டணிக்கு வரங்கிறார். ஏன்னா ராஜகோபாலாச்சாரி அரசியல் அனாதையாக்கப்பட்டார். அவரால சுதந்திர இந்தியாவுடைய முதல் பிரசிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஆனா வெள்ளையனே வெளியேறு இயக்க போராட்டத்தை புறக்கணிச்சதுனால பிரசிடென்ட் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கடைசியில கவர்னர் ஜெனரலோட முடிஞ்சு போச்சு அவருடைய வேலை. அதுக்கப்புறமும் நேரு ஒரு 10 மாசம் பட்டேல் இறந்ததுக்கு அப்புறம் உள்துறை அமைச்சரா வச்சிருந்தாரு. அவரும் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. கடைசியில 52ல வந்து தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ஆனாரு. இங்கேயும் சும்மா இல்லாம குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து அந்த வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி காமராஜர் ரீப்ளேஸ் பண்ணிட்டாச்சு. அதுக்கப்புறம் ராஜகோபாலாச்சாரிக்கு இருந்த ஒரே அசைன்மெண்ட், ஒரே அஜெண்டா, ஒரே மோட்டிவ், எப்படியாவது காங்கிரஸை வீட்டுக்கு அனுப்புவது அப்படின்னு ஒரு முடிவுல இருக்காரு. அதுக்காகத்தான் 1957ல காங்கிரஸ் ரிஃபார்ம் கமிட்டி கொண்டு வர்றாரு. அதே 57ல அந்த கமிட்டிக்கு பேரு இந்தியன் நேஷனல் டெமோக்ராட்டிக் காங்கிரஸ் பேர் மாத்துறாரு. 59ல சுதந்திரா கட்சி ஆரம்பிக்கிறார். ராஜாஜிக்கு ஒரு பேரு சாணக்கியர் அப்படின்னு. ஏன் சாணக்கியர்? ஏன்னா சாணக்கியர் அப்படிங்கிற வரலாற்றுல நந்த வம்சத்தினுடைய கடைசி மன்னனான தனநந்தரை யாரு என்னன்னே தெரியாத ஒரு பையன், தெருவுல விளையாண்டுட்டு இருந்த ஒரு பையனை ராஜாவாக்குறார். சந்திரகுப்த மௌரியர் அவனை தட்சசீலத்தை கூட்டிட்டு போய் ட்ரைனிங் கொடுத்து தனநந்தரை தோற்கடிச்சு ராஜாவாக்குறாரு. ஹி வாஸ் அ கிங் மேக்கர் சாணக்கியர். அதே மாதிரியே ஆனா ராஜாஜி பிடிச்சது தெருவுல விளையாண்டுட்டு இருக்க பையனை இல்ல, ஏற்கனவே பல சம்பவங்கள் பண்ண சிஎன் அண்ணாதுரை. அந்த அண்ணாதுரை கூட கூட்டணி செய்யறதுல ராஜாஜிக்கு லாபம் தானே. அண்ணாதுரை ராஜாஜி கூட்டணி சேரும் பொழுது இதுல ஈவி.கே. சம்பத்துக்கு விருப்பம் இல்ல. 1961ல தமிழ் தேசிய கட்சி அப்படின்னு சொல்லி சம்பத் தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். 62ல எலெக்ஷன் 15 தொகுதி ஒருத்தர் கூட ஜெயிக்கூடாது. எல்லா பக்கம் பயங்கரமா ஆள் போட்டு காங்கிரஸ் பயங்கரமா வேலை பாக்குறாங்க. 14 பேர் தோத்து போனாங்க. ஒரே ஒருத்தர் ஜெயிச்சாரு. ஜெயிச்சது யாருன்னா கலைஞர் கருணாநிதி. ஏன்னா அவரு குளித்தலை தொகுதியில நின்று முன்னாடி ஜெயிச்சாரு. அடுத்த தடவை 62 எலெக்ஷன்ல தஞ்சாவூர் தொகுதிக்கு மாறிட்டார். அங்க அவரை எதிர்த்து நின்றவர் பரிசுத்த நாடார்னு ஒருத்தர். முதல்ல வாக்கு சேகரிக்க எங்க போறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் வீட்டுலதான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே ஆரம்பிச்சவர். கலைஞர் மட்டும்தான் ஜெயிச்சாரு. அண்ணாதுரை உட்பட எல்லாருமே தோத்துட்டாங்க. இதை எப்படி சொல்றாங்கன்னா பி.டி. ராஜன் இப்ப இருக்கக்கூடிய ஐடி மினிஸ்டருடைய தாத்தா பி.டி. ராஜன் கோல்டன் ஜூப்ளி, அதாவது 50வது ஆண்டு நீதி கட்சியினுடைய விழா 1967ல நடக்குது. அப்ப பி.டி. ராஜன் வந்து பேசுறாரு, அண்ணாதுரையை காங்கிரஸ் தோற்கடித்தது மிகப்பெரிய தவறு. அவரை தோற்கடிக்காமல் விட்டிருந்தால் சென்னையில அவரோட தம்பிகள்கிட்ட மட்டும் பேசிட்டு இருந்திருப்பாரு, தமிழ்நாட்டுக்குள்ள அவர் இருந்திருப்பாரு. ஆனால் 62ல அண்ணாவை தான் தோற்கடிக்க முடிந்ததே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தை முழுதாக தோற்கடிக்க முடியவில்லை. போன தடவை 15 எம்எல்ஏ, இந்த தடவை 50 எம்எல்ஏ. 50 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க. அண்ணா தோத்து போயிட்டாரு, சும்மாவா இருப்பாரு? அதே எம்எல்ஏக்களை வச்சு ராஜ்யசபாக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு 62ல அண்ணாதுரை ராஜ்யசபா போறாரு. டெல்லி போய் இறங்கி பார்லிமெண்ட்ல உட்கார்ந்து அண்ணாதுரை பேச ஆரம்பிக்கிறார். முதல் பேச்ச கன்னி பேச்சுன்னு சொல்லுவாங்க, மெய்டன் ஸ்பீச். நேருவை கிழிச்சு தொங்க விடுறார். அது வரைக்கும் ஜவஹர்லால் நேரு அந்த அளவுக்கு யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. அவர் எல்லா பாலிசியும் நேஷனலிசம் எடுத்து பேசுறாரு. தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைங்க, பேரை மாத்துங்க அப்படிங்கிறாரு. பேர்ல என்னையா இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு அண்ணாதுரை சொல்றாரு, எதுக்குப்பா நீ வந்து கவுன்சில் ஆஃப் பீப்புள லோக்சபான்னு மாத்தன, என்ன இருக்கு? எதுக்கு கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறத ராஜ்யசபான்னு மாத்தன, என்ன இருக்கு? அவங்க சொல்றாங்க, ஷேக்ஸ்பியர் சொல்லலையா, ரோமியோ ஜூலியட்ல இருந்து ரோஸ் இஸ் அ ரோஸ், ரோஜாவை என்ன பேர் எடுத்து அழைத்தாலும் மணக்கத்தான் செய்யும் சொல்லிட்டு, அப்ப உனக்கு மட்டும் என்ன மணக்குது, நீ மட்டும் ஏன் பேர் மாத்துற அப்படின்னு அங்க பேசுறாரு. அது மட்டும் இல்ல,
இந்தி தான் இந்தியா முழுதும் மொழியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணா கேட்கிறாரு, ஏன் இந்தி தான் எல்லா பக்கம் இருக்கணுங்கிறீங்க? அதுதான் அதிக அளவில் பேசப்படுகிறது. அப்படின்னா நீங்க ஏன் தேசிய பறவையா மயில வச்சீங்க? 1963 மயில் தேசிய பறவை. தேசிய பறவையா ஏன் மயில வைக்கிறீங்க? காக்காயை தான் நீங்க வைக்கணும். காக்கா தான் அதிகமா இருக்கு. இப்படி பயங்கரமா கவுண்டர் கொடுக்குறாரு. டெல்லியில அதாவது புஷ்பால ஒரு டயலாக் வரும். லோக்கல் இல்ல நேஷனல், நேஷனல் இல்ல இன்டர்நேஷனல். அண்ணாதுரை லோக்கல் பாலிடிக்ஸ்ல இருந்தவரை காஞ்சிபுரத்துல தோற்கடிச்சு நேஷனல் ஆக்கி இன்டர்நேஷனல் லெவலுக்கு அமெரிக்காவே அவரை கூப்பிட்டு நீங்க வாங்கன்னு அழைக்கிற அளவுக்கு பெரிய அழைக்கி விட்டது. சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து எல்லா நாடும் அவரை கூப்பிட்டு 65ல ஒரு வெளிநாட்டு சுற்றுப்பயணம், முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அமெரிக்க சுற்றுப்பயணம், இந்த அளவுக்கு அண்ணாதுரைய பயங்கர ஃபேமஸ் ஆக்கி விட்டது. காரணம் என்னன்னா காங்கிரஸ் அவரை தோற்கடித்தது. சொந்த தொகுதியிலேயே அண்ணாதுரை தோற்கடிக்கப்பட்டது. இதுக்கு அப்படியே ரிவெஞ்ச் 1967 அடுத்த 5 வருஷத்துல பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய சொந்த தொகுதியிலேயே தோற்கடிக்கப்பட்டார். கக்கன் அவரு மாதிரி ஒரு அமைச்சரை பார்க்கவே முடியாது. கக்கன் ஐயா அவரும் மேலூர் தொகுதியில மதுரையில தோற்கடிக்கப்பட்டார். இப்படி என்ன காங்கிரஸ் டிஎம்கே பண்ணுச்சோ அதையே காங்கிரஸ்க்கு திரும்பி டிஎம்கே பண்ணாங்க 67 எலெக்ஷன்ல. சோ 62ல அண்ணா ராஜ்யசபா போயிட்டாரு. இப்ப அண்ணா நேஷனல் லெவல்ல பெரிய ஆளா இருக்காரு. 62ல தான் சைனா இந்தியாவை தோற்கடிச்சாங்க. சைனா இந்தியாவை தோற்கடிச்சதுக்கு அப்புறம் அந்த நேரத்துல அண்ணா இந்தியாவோட நிலைமையை பார்த்துட்டு சரி இனிமே நான் தனியா பிரிஞ்சு போகணும்னு கேட்கல. தனி திராவிட நாடு வேணுங்கிற கோரிக்கையை நான் விட்டுறேன். நான் என்ன கேட்கிறேன்னா மாநில சுயாட்சி வேணும் அப்படின்னு சொல்லி கொள்கையை மாத்துறாரு. 63ல இருந்து அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறார். 65ல என்னாச்சுன்னா இந்தி திணிப்பு பயங்கர பிரச்சனையா இருக்கு. 1965 ஜனவரி 26 ஆர்டிகல் 343 அப்படின்னு ஒரு ஆர்டிகல் இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா சுதந்திரம் வாங்கி 15 வருஷத்துக்கு தான் நம்மளுடைய இங்கிலீஷ் இருக்கும், அதுக்கப்புறம் ஹிந்தி வந்துருங்கிறாங்க. அதனால 63லயே பயங்கரமான ஒரு போராட்டம். 63ல அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் கொண்டு வர்றாங்க. 65க்கு அப்புறமும் இங்கிலீஷே தொடரல அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் ஹிந்தி பிரச்சனையா இருக்கு. அப்பவும் போராட்டம் பார்த்தோம்னா திருச்சியில தான். அங்க 1965ல பயங்கரமான போராட்டம் நடக்குது. இந்தி திணிப்பு 1965ல கியாபே விஸ்வநாதன் இருக்காரு, அண்ணாதுரை இருக்காரு, ராஜகோபாலாச்சாரி. எந்த ராஜகோபாலாச்சாரி 1937ல இந்தியை கொண்டு வந்து திணிச்சாரோ அதே ராஜகோபாலாச்சாரி பகுதி 17 கிழிச்சு அரபிக்கடல்ல வீசு அப்படிங்கிறார் 1965ல. ஏன்னா அண்ணா கூட இருக்காரு. இப்ப அண்ணா 1967ல ஒரு கூட்டணி உருவாக்கினார். அந்த கூட்டணிக்கு பேரு கவின்மிகு கூட்டணி. 63லயே காமராஜர் அரசியலை விட்டு என்னாச்சுன்னா முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். அதை பெரியார் சொல்றாரு தற்கொலைக்கு சமம் அப்படிங்கிறாரு பெரியார். கேப்லான் 1963ல பக்தவச்சலம் முதலமைச்சர். பக்தவச்சலத்துக்கு தமிழ்நாட்டுல இந்தி பிரச்சனை ஹேண்டில் பண்ண தெரியல. மாணவர்கள் பயங்கரமான போராட்டம். மாணவர்களுடைய சக்தி என்னன்னே அவருக்கு தெரியல. அந்த அளவுக்கு பயங்கரமான போராட்டம். சோ 67ல அதனுடைய விளைவை சந்திக்க வேண்டி இருந்தது. ஒண்ணு இந்தி பிரச்சனை, ரெண்டாவது அரிசி தட்டுப்பாடு. அரிசி தட்டுப்பாடுனால அண்ணா என்ன சொன்னார்னா ரூபாய்க்கு 3 படி அப்படிங்கிறார். குறைஞ்சபட்சம் 1 படி, 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு மோட்டோ எடுத்துக்கிட்டு எப்படி இந்திரா காந்தி அம்மா வந்து கரிபி ஹட்டாவோ அப்படின்னு 5ஆம் ஐந்தாண்டு திட்டத்தப்ப சொன்னாங்களோ அதே மாதிரி இங்க வந்து 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்கிறாங்க. 67ல திராவிட முன்னேற்ற கழகம் 150 பேர் அதாவது 138 சீட்டு 138 சீட்டோட ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சு ஆட்சியில் அமர்கிறார் அண்ணாதுரை. 67ல சுயமரியாதை திருமணம் தலைவர் குருநாதரோட அவர் கொண்டு வந்தாரு பெரியாரு. ஆனால் அதற்கு சட்ட வடிவம் கொடுக்க வேண்டும். ஏன்னா அதுக்கு முன்னாடி சுயமரியாதை திருமணம் செல்லாது. அப்ப செல்லணும்னா அமெண்ட்மெண்ட் பண்ணணும். மசோதா கொண்டு வந்தது 67ல, 68ல நிறைவேற்றப்பட்டது. பெயர் மாற்றம் கொண்டு வரப்பட்டது. இப்படி அவர் இருந்த டைம் 68ல திரும்ப என்ன பண்றாருன்னா மலேசியால முன்னாடி வந்து பார்த்தோம்னா கோலாலம்பூர்ல தமிழ் மாநாடு நடந்தது, உலக தமிழ் மாநாடு. 68ல 2வது உலக தமிழ் மாநாடு நடத்துறாரு. எல்லாத்துக்கும் செலவு வைக்கிறாங்க. கண்ணகியில இருந்து எல்லாத்துக்குமே வந்து ஜியு போப்ல இருந்து எல்லாத்துக்கும் செலவு வைக்கிறாங்க இங்க மெரினா பீச்ல. சோ 68ல இந்த மாதிரி சம்பவங்கள் இருக்கு. 68லயே அவருடைய பர்த்டேவே அவரால் கொண்டாட முடியல. ஏன்னா அமெரிக்கா போயிட்டாரு, கேன்சர் வந்துருச்சு. தியோடர் மில்லர் வந்து அவர் சர்ஜரி பண்றாரு. அதுக்கப்புறம் திரும்பி வர்றாரு. 1969 ஜனவரி மாசம் 14ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. அதுக்கப்புறம் அன்னைக்கு தான் கலைவாணர் திரு விவேக் அவர்களை சின்ன கலைவாணர் சொல்லுவோம். உண்மையிலேயே பெரிய அப்ப மூத்த கலைவாணர் யாரு? கலைவாணர் சொன்னோம்னா என்எஸ் கிருஷ்ணன், என்எஸ்கே உடைய சனம் திறந்து வைக்கிறார். அதுதான் அண்ணாதுரையுடைய கடைசி பங்கன். இப்படி இந்த கடைசி பங்கனே அண்ணாதுரை பிப்ரவரி 3ஆம் தேதி இறந்து போயிறார். பிப்ரவரி 4ஆம் தேதி மெரினாவில் அவருக்கு அடக்கம் செய்யப்படுகிறது. 1.5 கோடி பேர் கூடியிருக்காங்க. அது கின்னஸ் சாதனையில் இடம்பெற்றிருக்கு. அண்ணாதுரையினுடைய இறுதி ஊர்வலத்தில் கூடிய கூட்டம். அண்ணாதுரை
ஆட்சிக்கு வந்து 1 வருஷத்துல பேசியிருக்காரு. ஓராண்டுக்கு முன்பு ஆட்சிக்கு வந்தேன். தாய் திரு நாட்டுக்கு தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் செய்வது உட்பட நிறைய திருத்தங்களை பண்ணியிருக்கேன். இதை பார்த்தால் சிலருக்கு ஆத்திரமும் கோபமும் வருகிறது. ஆட்சியை கலைத்து விடலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. முடியாதுன்னு நான் சவால் விட மாட்டேன். நீங்க நினைச்சா கலைக்கலாம். ஏன்னா அங்க இருக்கிறது யாரு? இந்திரா காந்தி அம்மா. முடியாதுன்னு சவால் விட முடியுமா? கலைச்சிடலாம். ஆனாலும் கலைச்சிட்டு எனக்கு பதிலா நீங்க யாரையாவது முதலமைச்சரா கொண்டு வந்து உட்கார வச்சீங்கன்னா நான் பண்ணதெல்லாம் மாத்தலாம் நீங்க நினைக்கும் பொழுதே ஒரு அச்சம் தோன்றும். அந்த அச்சம் இருக்கும் வரையில் அண்ணாதுரைதான் ஆள்கிறான் என்று பொருள் அப்படின்னு அவர் பேசினது இன்னைக்கு வரைக்கும் அதை யாரும் அசைச்சுக்க முடியாது. அந்த அளவுக்கு இருக்காரு. ஆல்மோஸ்ட் டிஎன்பிசியில கேட்ட எல்லா கொஸ்டினுமே இதுல கவர் பண்ணிட்டேன். ஏற்கனவே வரி வரியா எழுதி போட்டு சொல்லியிருப்பேன். நிறைய இது கவர் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.